இனிமே பண்ண மாட்டேன், விட்டுருங்க. பாரு. ஏய் ஏய், என்னாச்சு? டே நவீன், இந்த விஷயம் அம்மாவுக்கு தெரியக்கூடாது. நானும் சொல்ல மாட்டேன், ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கலாம். நீ எதுவும் உளறி தொலைக்காத, அவங்களால இதை தாங்கிக்கவே முடியாது. சரியா? சரியா, வா போலாம். என்னப்பா? ஒன்னும் இல்லையம்மா. அவனை நல்லா அடிச்சிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. ஓ ஆமாமா, இப்படி பொறுப்பே இல்லாம இருந்தா எப்படி? வயசு வந்துருச்சுல, அதான் கண்டிச்சேன். கண்டிக்கிற அளவுக்கு அவன் என்ன பண்ணா சரவணா? பெரியமா, காலையில 200 ரூபா கொடுத்தேன், அதை பொறுப்பே இல்லாம செலவு பண்றது நிக்கிறான். இனிமே இவனை பக்குவமா கண்டிச்சு பாத்துக்கிறேன். நீ பாருடா, இனிமே காசு கொடுத்தா பார்த்து பக்குவமா செலவு பண்ணும், புரியுதா? வா சீக்கிரம் வாடா, சாப்பிட வா. ஏய் நவீன், இங்க வா. என்ன ரொம்ப அடிச்சிட்டானா? கண்டவன நடிக்க விட்டு வேடிக்கை பாக்குறீங்களா? நவீன் நவீன், நீ என் புள்ளடா. அவன் யாரோ அனாதை பைய. அப்படின்னா நடிக்கிறதுக்கு அவனுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா? இங்க பாரு, நமக்குன்னு ஒரு காலம் வரும், அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருப்பா. இங்க பாரு, அம்மா ஒண்ணு தேவையில்ல, நீ வேணா இங்க எடுத்துக்கோ. நான் ஸ்ருதி எங்கேயாவது போய் சாப்பிடுறோம். ஐயோ நவீன், ஏன்டா அப்படி பேசுற? நீ ஏமா அதனால 2வது தடவை கல்யாணம் பண்ண? எல்லாத்துலயும் எங்களுக்கு 2வது இடம் தானா? ஒரு வெறுப்பா இருக்கு. டேய், மகேஷ், எனக்கு என்னமோ இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லதா படல. இத்தனை வருஷத்துல உன் புள்ளைய அவன் தொட்டதே இல்ல, இப்ப தலைக்கு மேல வளர்ந்த புள்ளைய கைய நீட்டி அடிக்கிறான். நம்ம புள்ள மனசுடைஞ்சு போய் ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஏதாவது பண்ணிக்கிட்டானா அப்புறம் அப்பா அண்ணா வருமா, ஆத்தா அண்ணா வருமா? எல்லாமே தப்பு தப்பா இருக்கு மகேஷ். இத்தனை நாளா ஓங்காலையே சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருந்தவன் இப்ப அப்பா மீசைய புடிச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்கிறான். உன் புள்ள 100 ரூபாய் கேட்டா 500 ரூபாய் கொடுப்பான். உனக்கு தெரிஞ்ச 500 கொடுப்பான், தெரியாம 500 கொடுப்பான். ஆனா இன்னைக்கு கேவலம் 200 ரூபாய்க்கு அவன் சட்டையை பிடிச்சு அந்த அடி அடிக்கிறான். இதையெல்லாம் வச்சு பார்க்கையில என்னடி மகேஷ் தோணுது? ஜோசியக்காரன் சொன்ன கட்டம் வேலை செய்து. இனிமே உனக்கு ஏணி இல்ல, பாம்புதான்னு சொல்லுது. இதுக்கு மேலேயே அந்த சரவணன் பையில விட்டு வைக்கிறது நல்லது இல்லைன்னு தோணுது. ஏதாவது பண்ணு மகேஷ். ஆமாங்கா, எனக்கும் அந்த பயம் வந்துருச்சு. கட்டம் மாறுது, காட்சியும் மாறுது. இப்ப என் இடுப்புல இருக்கிற சாவி கொத்துக்கு ஆபத்து வர்றது என் கண்ணு முன்னாடி நல்லா தெரியுது. மொத்த சொத்தையும் என் பிள்ளைங்க தான் ஆண்டு அனுபவிக்கணும். அதுக்காக தான் நான் இத்தனை வருஷமா காத்துக்கிட்டு இருந்தேன். இப்ப வந்து இல்ல நொல்லன்னா அதை கேட்டுட்டு போறதுக்கு நான் ஒன்னும் கேன சிறுக்கி இல்ல. இதுல இருந்து ஒரு தூசி துரும்பு கைய விட்டு போற மாதிரி இருந்தா கூட மொத்த சொத்தையும் எரிச்சு சாம்பலாக்கி ஊதி விட்டுட்டு போயிட்டே இருப்பேன். மகேஸ்வரி விடமாட்டாக்கா, என்ன ஆனாலும் சரி நினைச்சதை சாதிக்காம விடமாட்டா. எங்க போயிட்டா இவ? பூங்கொடி, பூங்கொடி எங்க போனா? பூங்கொடி, பூங்கொடி, பூங்கொடி எங்க? அவ்வளவுதாங்க நானும் பாத்துட்டு இருக்கேன். பூங்கொடி இங்கதான் எங்கேயாவது இருப்பா, கூப்பிடு. மாத்திரையை முதல்ல போட சொல்லு. இதுக்கு மாமா என்ன கொன்னே போட்டிருக்கலாம். இனிமே நான் எதுக்கு உயிரோட இருக்கணும்? ஐயோ 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 பூங்கொடி, ஏய் அம்மா, ஏன் பதட்டப்படுற? இங்கதான் எங்கேயாவது இருப்பா. உங்களுக்கு விஷயம் தெரியாது. ஐயோ, இங்க வேற மாதிரி ஒண்ணு நடந்துருச்சுங்க. என்ன சொல்ற? டேய் அகிலா, பூங்கொடி போய் தேடுற, போடா. டேய் இரு, எதுக்கு தேட சொல்ற? ஐயோ டேய் நிக்காதடா, போய் தேடுறா, போடா. என்ன புஷ்பா, என்னாச்சு? நீங்க
நீங்க மெடிக்கலுக்கு போனதுக்கு அப்புறம் பூங்குடி கண்ணு முழிச்சாங்க. என்னை ஏன் இங்க தூக்கிட்டு வந்தீங்க? எங்க அப்பாக்கு தெரிஞ்ச அவ்வளவுதானே அழ ஆரம்பிச்சுட்டா. திரும்ப அந்த வீட்டுக்கு என்னால போக முடியாதுன்னு சொன்னான். அவ்வளவுதான், போவேனா இங்கே இருக்கட்டும் சொன்னேன். ஐயோ, நீங்க சொன்னீங்கன்னு நாங்களும் சொன்னோங்க. எப்பயுமே நல்லது பண்ற மாமா இன்னைக்கு என்ன உசுரோட கொன்னுட்டாருன்னு அழுதா. என்னை இங்க தூக்கிட்டு வந்ததுக்கு பதிலா எனக்கு கொலை பண்ணிருக்கலாமேன்னு அழுதா. செத்தால எங்க அப்பா மூஞ்சில முழிக்க முடியாதுன்னு அவ கதறினாங்க. எல்லாமே முடிஞ்சு போச்சு, என் வாழ்க்கையே போச்சுன்னு அவ அழ ஆரம்பிச்சுட்டாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. என்ன புஷ்பா சொல்ற? எனக்கு என்னவோ அவ தப்பான முடிவு எடுத்துருவாளன்னு பயமா இருக்குங்க. ஏய், அவ ஏன் வளர்ப்பு தப்பான முடிவெல்லாம் எடுக்க மாட்டா. ஐயோ, அவ வீட்டுல எங்கேயுமே இல்லம்மா. ஐயோ, ஐயோ, போச்சு பூங்கடி, பூங்கடி. நீ கொஞ்சம் அழாம இருக்கியா? ஐயோ, உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுனே புரியல. அவ முகத்தை பார்க்கும் போதே நான் பயந்தேங்க. அவ ஏதோ பெரிய முடிவு எடுத்த மாதிரி தாங்க இருந்தது. எதுவா இருந்தாலும் உன் மாமா வரட்டும், அப்புறம் பேசிக்கலான்னு நான் அவகிட்ட சொன்னேன். அதுக்குள்ள கிளம்பி போயிட்டாங்க. நீ பயப்படாத, ஒருவேளை அவ வீட்டுக்கு போயிருப்பா. டேய், அவ வீட்டுக்கு போனா சொல்லிட்டு போக மாட்டாளா? என்கிட்ட சொல்லாம கொள்ளாம தான் போவாளா? ஐயோ, என்னடா அவ பேசுறத நீயும் தானே கேட்ட? உங்க அப்பா கிட்ட சொல்லுடா. ஆமாப்பா, அவ ரொம்ப பயந்து போயிருந்தா. அவ ஏதோ தப்பான முடிவு எடுத்துட்டு தோணுது. நான் தான் சொல்றேன்ல. சரி வா, அவங்க வீட்டுக்கே போய் பாத்துடலாம். இல்லப்பா, அவ எனக்கு என்னமோ திரும்ப வீட்டுக்கு போறதுக்கெல்லாம் சான்ஸ் இல்ல. அவ வேற எங்கேயோ போயிருக்கா. எதுக்கும் நான் அவ வீட்டுக்கு போய் ஒரு தடவை பாத்துட்டு வந்துடுறேன். எங்க நீங்க இங்க இருங்க. அவ வீட்டுக்கு போக மாட்டேன்னு தெளிவா சொன்னா. வேற எங்கேயாவது போயிருப்பா. நீங்க அங்க போய் எதையாவது பண்ணி வேற ஏதாவது பிரச்சனை வந்துட போகுது. முதல்ல அவ எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டு வந்துடலாங்க. இல்லன்னா அதுக்கப்புறம் வீட்டுக்கு போலாங்க. வாங்க போலாம். ஐயோ, எங்க போனாலும் சரி வாங்க போலாம். எங்க போய் தேடுறது?